viewers, welcome back to my channel BB Beautician Notes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது henna hair pack. அதாவது தலைக்கு henna ரெகுலரா யூஸ் பண்றவங்க நம்ம பார்த்திருப்போம். அவங்க எதுக்காக போடுறாங்க அப்படினா கண்டிஷனராவும் யூஸ் பண்ணலாம் இல்ல ஹேர் கலராவும் யூஸ் பண்ணலாம். இது எப்படி எல்லாம் பண்ணா கண்டிஷனரா யூஸ் பண்ண முடியும், கலரா யூஸ் பண்ண முடியும், என்ன பண்ணா கலர் நல்லா வரும் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய டிப்ஸ் இதெல்லாம் நான் கொடுத்திருப்பேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கலரிங் பார்த்துடலாம். கலரிங் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹேர் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுறது, நமக்கு ஃபேன்சியாக இருக்கணும்னு பண்ணுவோம். அப்படியும் இல்லைனா நம்ம க்ரே ஹேர் இருந்துச்சுன்னா அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு சில பேர் கலர் பண்ணுவாங்க. ரெண்டுமே வேண்டாம், எனக்கு கண்டிஷனிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிஷனராக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, கலர் இல்லாமல் அப்படியே நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஃப்யூச்சரில் வரப்போகிற க்ரே ஹேர் இருந்துச்சுன்னா அது வரவிடாமல் கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இதனால் நம்ம ஹேருக்கு என்ன யூஸ் பண்ணுறோம். ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. பட் கரெக்டான ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலைன்னா உங்கள் ஹேர் ரொம்ப திக் அண்ட் ட்ரை ஆகிடும். இது மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட டேஸ் 4 weeks once. டைமிங்ஸ் 2 hours. இன்ட்ரோடக்ஷன். The henna hair pack is a combination of all natural ingredients that are beneficial for both hair and the scalp. This hair packs help fight dandruff, prevents premature graying of hair, imparts a natural henna color to the hair, provides protein to the scalp and makes your hair soft. இந்த ஹேர் பேக் நம்ம எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. இந்த ஹேர் பேக் டேண்ட்ரஃப் அண்ட் கிரேயிங் ஹேர் வர விடாமல் ஹெல்ப் பண்ணுது. நமக்கு கெமிக்கலான கலர் இல்லாமல் நேச்சுரலான ஹென்னா கலர் கொடுக்குது. நம்மளுடைய ஸ்கேல்ப்புக்கு நிறைய ப்ரோட்டீன் கொடுத்து நம்ம ஹேரை சாஃப்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. டூல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்துடலாம். டூல்ஸ்: பவுல், ப்ரஷ், டவல், செக்ஷன் கிளிப், க்ளவ்ஸ். ப்ராடக்ட்: ஹென்னா. ஹென்னா உங்கள் ஹேர் லென்த்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். கத்தா பவுடர் 2 spoon, ஆம்லா பவுடர் 2 spoon, டீ பவுடர், லெமன் 1, எக் 1, யூக்லிப்டஸ் 3 to 5 drops. உங்களுக்கு யூக்லிப்டஸ் இல்லைனா எனி அதர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில் இல்லை கோகோனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கத்தா பவுடர் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, கத்தா பவுடர் உங்களுக்கு இதுதான் கண்டிஷனராகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு ரொம்ப ஷைனாக இருக்கும், உங்கள் ஹேர் ரொம்ப ஸ்ட்ரென்த் அண்ட் ஷைனாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட பிரேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு ரிடியூஸ் பண்ணும். ஆம்லா பவுடர் நம்மளோட டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணும். உங்களுக்கு க்ரே ஹேர் இருந்துச்சுன்னா அதை வர விடாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். டீ பவுடர் நிறைய போடுங்க. 2 கிளாஸ்க்கு 6 to 7 spoon போடுங்க. டீயில் கெஃபைன் இருக்கிறதுனால நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகி ஹேர் லாஸ் ப்ரிவெண்ட் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். லெமன் நம்ம டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணும். லெமன் ஜூஸ் நம்மளோட ஸ்கேல்ப் கிளென்ஸ் பண்ணும். உங்களுக்கு ஆயிலெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கம்மி பண்ணும். ஹெக்கில் ஹை ப்ரோட்டீன், கால்சியம் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால உங்கள் ஹேர் லாஸ் ப்ரிவெண்ட் பண்ணி உங்களுக்கு ஹேர் ரூட்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதனால தான் நம்ம எக் யூஸ் பண்ணுறோம். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். Strengthen hairs, reduces dandruff, softens hair, promotes hair growth, reduces premature graying. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், இதனால தான் உங்களுக்கு இத்தனை பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கிது. உங்கள் ஹேர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ரிடியூஸ் ஆகி உங்கள் ஹேர் ரொம்ப சாஃப்டனாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் ஹேர் க்ரோத் நல்லா வளரும். உங்களுக்கு இந்த க்ரே ஹேர் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ரிடியூஸ் பண்ணும்னு சொல்கிறாங்க. ப்ரொசீஜர்: பாயில் த டீ பவுடர் இன் வாட்டர். ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்டரை நல்லா பாயில் பண்ணி அதில் டீ பவுடரை ஆட் பண்ணி நீங்கள் ஒரு 2 கிளாஸ்க்கு அந்த டிகாஷனை எடுத்து வச்சுருங்க. நீங்கள் 2 கிளாஸ் வாட்டருக்கு ஒரு 5 to 6 spoon டீ பவுடர் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பேக்கில் சுத்தமாக நம்ம வாட்டரே சேர்க்காததுனால நீங்கள் நிறையவே இந்த டிகாஷனை எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட், மிக்ஸ் 2 spoons ஆஃப் கத்தா பவுடர் அண்ட் 2 spoons ஆஃப் ஆம்லா பவுடர் வித் டீ டிகாஷன். ஆட் henna as needed depending on hair length. நீங்கள் இந்த ஹென்னா பவுடர் உங்கள் ஹேர் லென்த்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துகிட்டு அதில் 2 spoons ஆஃப் கத்தா பவுடரும் 2 spoons ஆஃப் ஆம்லா பவுடரும் இந்த டீ டிகாஷனோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தென் மிக்ஸ் த லெமன் அண்ட் யூக்லிப்டஸ் வித் மிக்ஸ்டு பேக். ப்ரிப்பேர் 1 day before. நீங்கள் அதில் லெமன் ஜூஸும் அதுக்கப்புறம் யூக்லிப்டஸ் இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டு, ஆனால் இது ஒரு 1 day பிஃபோர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க இந்த பேக்கை. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நீங்கள் இந்த பேக்கை ரெடி பண்ணி வச்சுருங்க. ஆன் த டே மிக்ஸ் த எக் வித் பேக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் நாள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எக் மிக்ஸ் பண்ணால் போதும். அப்ளை டு தி ஹேர் செக்ஷன் பை செக்ஷன், தென் லீவ் இட் ஃபார் 1 hour 30 minutes.
நீங்கள் லேயர் பை லேயராக நீங்கள் ஃபுல்லாக உங்கள் ஹேரில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour 30 minutes அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 hours வரைக்கும் வந்து நல்லா வந்து காய விட்டுருங்க. ஆஃப்டர் வாஷிங் யுவர் ஹேர் ரின்ஸ் வித் பிளெயின் வாட்டர் ஒன்லி. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். இதுதான் இந்த ப்ரொசீஜர். இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போது வீடியோவில் பார்க்கலாம். ஹென்னா ஹேர் பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஹென்னா பவுடர் 50 grams எடுத்திருக்கேன். இது என்னோடய ஹேர் லென்த்துக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆம்லா பவுடர். ஆம்லா பவுடர் வந்து 2 spoon. நெக்ஸ்ட் கத்தா பவுடர், அதுவும் 2 spoon எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டீ டிகாஷன். டீ டிகாஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையாவே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வந்து நீங்கள் அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வாட்டர் வந்து சுத்தமாக ஆட் பண்ணாதீங்க. ஸோ நமக்கு எவ்வளோ வந்து மிக்ஸ் பண்ணணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். டீ டிகாஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் வந்து கலர் வந்து நல்ல டார்க் ப்ரௌனில் கிடைக்கும். நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோல்டு இருந்துச்சுன்னா இல்லை சீக்கிரமாக வந்து கோல்டு பிடிக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து லெமன் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆயில். நான் வந்து கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதுதான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆயில் வந்து நீங்கள் ஒரு 1 spoon வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்ன போட்டிருக்கோன்னு இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஹென்னா பவுடர் 50 grams போட்டிருக்கோம், கத்தா பவுடர் 2 spoon போட்டிருக்கோம், ஆம்லா பவுடர் 2 spoon போட்டிருக்கோம், டீ டிகாஷன் போட்டிருக்கோம், லெமன் 1 spoon போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஓகே, இது ரெடி. நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ இதை நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறோம். இது நல்லா உங்களுக்கு சைடில் பார்த்தாலே தெரியும், கலர்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் இது ஒரு 8 hours கிட்ட வந்து இதை மூடி வச்சிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து எக் ஆட் பண்ணலாம். நான் ஒரு எக் போட்டு நல்லா இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் கண்டிஷனிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, கண்டிஷனிங்க்கோ கலரிங்க்கோ என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹென்னா போட்டிங்கன்னா அது கண்டிஷனிங். இதே நீங்கள் ஆயில் வைக்காமல் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை ஹேரில் வந்து இந்த பேக் போட்டிங்கன்னா அது வந்து கலரிங். நிறைய பேரோட டவுட்ஸ் வந்து விட்டமின் இ கேப்சூல் போடலாமான்னு கேட்பாங்க. பட் அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து ப்ரொசீஜரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வந்து கரெக்டான கலர் வரும். நம்ம விட்டமின் இ கேப்சூல் வந்து தேவையில்லை. நீங்கள் ஆயில் பதிலாக இது போடலாமா அப்படின்னாலும் வந்து வேண்டாம். நீங்கள் ஆயில் வந்து கோகோனட் ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் யூக்லிப்டஸாக இருந்தாலும் நீங்கள் அது கரெக்டான மெத்தடில் போட்டாலே போதும். விட்டமின் இ கேப்சூல் வந்து வேண்டாம். இன்னொரு டவுட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, இந்த கலர் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா, இது வந்து பெர்மனன்ட் கலர் தான். பட் வந்து 2 monthsக்கு அப்புறம் வந்து ஃபேட் ஆகும். நம்ம எவ்வளோ ஹேர் வாஷ் பண்ணுறோன்ற பொறுத்து இருக்குது.